ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா Q&A செக்ஷன் நான் கேட்டிருந்தேன் இல்லையா, ஆல்ரெடி யாருக்காவது ஏதாவது வேணுமான்னு. சோஃபார் யாரும் ஒன்றும் கொஸ்டின் கேட்கல. ஏன்னாக்கா நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து தென்னந்தர் நிறைய விஷயங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். சம் ஆஃப் த விஷயங்கள் நான் நினச்சிப்பேன் அதை வந்து நம்ம வீடியோவில் சொன்னால் பெட்டராக இருக்கும். எனக்கு அதை டைப் பண்ணி நான் கன்வே பண்ண வேண்டியதை நினைக்கிறது வந்து கன்வே ஆகுமா அப்படின்றது தெரியல. ஸோ அதனால சம் ஆஃப் த விஷயங்கள் நான் வந்து வீடியோலயே பேசிடலாம், எனக்கு அது கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இந்த Q&A செக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு குக்கிங் இல்லை, யாருக்காவது வந்து நிறைய பேசுறேன் போர் அடிக்கிறது குக்கிங் இல்லையா அப்படின்னு நினைக்கிறவா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருக்காவது என் கூட பேசுற மாதிரி இருக்குன்னு என்ஜாய் பண்ற வாழா இருந்தா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நம்ம இப்ப Q&A செக்ஷனுக்குள்ள போலாம் வாங்கோ. ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்லிடுறேன், டிமார்ட்ல வந்து ஆக்சுவலா டிமார்ட் பிராண்ட் இப்படிதான் இருக்கும், அவால்தே பிராண்ட் இது. ஸோ அதுல தான் நான் வந்து இந்த கோகனட் வந்து கிரேட்டட் டெசிகேட்டட் கோகனட் வாங்குறேன். இது டிமார்ட் பிராண்ட் தான், இப்படி எழுதியிருக்கும் அதுக்கு மேலேயே. இது வந்து தனியா எந்த ஸ்பெசிபிக் பிராண்டுமே இதுக்கு கிடையாது. நான் வீடியோலயே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ சில பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு இது என்ன பிராண்ட் அப்படின்ட்டுன்னு. அகைன் ஐ எம் டெல்லிங், இது டிமார்ட்டோட ஓன் ப்ராடக்ட். ஸோ இது வந்து டெசிகேட்டட் கோகனட் டிமார்ட்ல ரொம்ப நல்லா கிடைக்கிறது. ஸோ அதனால தயவு செய்து கிரேட் பண்ண கோகனட், மற்ற இடங்கள்ல எல்லாம் பவுடர் கிடைக்கிறது. இது வந்து நீங்க பார்த்தேன் அப்படின்னாக்கா கடுகு, வெந்தயம், ஜீரகம், கருஞ்சீரகம் இதெல்லாம் இருக்கிற செக்ஷன்லயே தான் பவுடர் கோகனட்டும் இருக்கு, இந்த கிரேட்டட் டெசிகேட்டட் கோகனட் ரெண்டுமே இருக்கு. தாராளமா இதை வாங்கிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு, சிக்கு வாசனை எல்லாம் இல்லாம இருக்கு. இது ப்ராடக்ட் ப்ரமோஷன் இல்ல, கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வருதுனால நான் இதை உங்களுக்கு சொல்றேன் நானு. சோ இப்ப பார்த்தேன் அப்படின்னாக்கா யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தா கால் ரொம்ப வலி இருக்கு, எனக்குமே கால் வலி இருக்கு, எங்க அம்மாவுக்குமே ரொம்ப இருக்கு, நடக்க முடியல எங்க அம்மாவால அப்படின்ட்டு. ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும். இன்னொரு கொஸ்டின் கூட ரிப்பீட்டடா வருது, உங்க அப்பாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. எங்க அப்பாவுக்கு வந்து கிட்னில வந்து கிரியேட்டின் ஜாஸ்தியா காமிக்க ஆரம்பிச்சது. ஆல்மோஸ்ட் 3 years பேக் வந்து நிமோனியா அட்டாக் சிவியரா வந்து ஐசியூல இருந்தா. அகைன் லாஸ்ட் இயர் அக்டோபர் இந்த பர்டிகுலர் டைம்ல he was in ICU. ஆல்மோஸ்ட் 1 year ஆயிடுத்து, 15 days ஐசியூல இருந்தா. ஸோ இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குற நேரத்தில் என்ன ஆயிடுறது, கிரியேட்டின் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால கிட்னியோட ஃபங்க்ஷன்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஃபுட் கண்ட்ரோல் இருந்ததுனாலே நீங்க வந்து ஓரளவுக்கு அந்த கிரியேட்டின் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம். வாட்டர் இன்டேக் வந்து ஒரு நாளைக்கு 1 லிட்டர் அலவுடு அப்படின்னாக்கா 750 ml வாட்டர் வச்சுட்டு 250 ml வந்து சாப்பாட்டுல ரசம், தயிர், காஃபி எல்லாமே கம்பைன் பண்ணி தான் நீங்க சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி நீங்க அளவா பார்த்து கொடுத்தேன் அப்படின்னாக்கா ரீடிங் நார்மலா தான் இருக்கும். ஸோ அதனாலதான் நான் வந்து இந்த பாட்டில் கார்டு, அப்புறமா பீர்க்கங்காய், இந்த மாதிரி சமாச்சாரங்கள் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நான் சாப்பாட்டுல சேர்த்துக்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காயெல்லாம் நான் வாங்கினதா சரித்திரமே கிடையாது. என்னைக்கு அப்பாக்கு முடியலையோ அதுல இருந்து தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால நீங்க ஃபுட்ல வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ எங்க அப்பாவோட பிரச்சனைன்னு பார்த்தேன்னாக்க அந்த நிமோனியா திருப்பி அட்டாக் ஆகுது. நாங்க பெங்களூர்ல இருக்கிறச்ச வேற வழியே கிடையாது, கிளைமேட் இப்பெல்லாம் ரொம்ப பேடா இருக்கு. சம்டைம்ஸ் அது தலை தூக்கிறது. கண்ட்ரோல்டா இருந்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் பெட்டரா இருக்கா. ஸோ அவ கேட்டது வந்து நீ ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா. ஸோ ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், நீ ப்ராப்ளம்க்குலாம் வந்து எங்க ஃபேமிலிலேயே ஒரு ஆர்த்தோ சர்ஜன் இருக்காப்ல, அவர்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் இப்போ பண்ணிட்டு இருக்கா. ஸ்டெம் செல்ஸ் தெரப்பின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல இருந்தே ஸ்டெம் செல்ஸ் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி நீல இன்ஜெக்ட் பண்றா. சோஃபார் நான் புரிஞ்சுட்டது அதுதான். இட்ஸ் a சிம்பிள் திங் நான் சொல்றது. நீங்க அந்த மாதிரி ஒரு நம்ம உடம்புலயே எடுத்து அந்த இது பண்றது வந்து நிறைய பேருக்கு எஃபெக்டிவா இருக்கு. நீங்க வந்து தாராளமா அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நம்ம பாடி வெயிட் குறைக்கணும்னு சொல்றா, நடக்கணும்னா உடனே அப்படியே இது மாதிரி என்ன சொல்றது பிரிஸ்க் வாக் அப்படியெல்லாம் இல்லை. நம்மளுடைய ஸ்ட்ரென்த்துக்கு, உடம்பு கண்டிஷனுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ காத்தால 20 நிமிஷம், சாயங்காலம் 20 நிமிஷம் நடந்துட்டு ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப நேரம் நிக்காம இந்த மாதிரி கொஞ்சம் எழுந்துட்ட உடனே சில பிளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணலனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக ஆத்துக்குள்ள உங்க வேலைகள் பண்றதுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் இல்லாம இருக்கும்.
கண்டிப்பா மாத்திரைகள் சில நேரங்கள்ல தேவைப்பட்டா எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஃப்ளூயிட் கலெக்ஷன் ஆறுது நீல, அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் டாய்லெட்ல உட்காந்து எழுந்துக்கிறது கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் கேட்டுன்ட்டு பண்ணிக்கிறது நல்லது. பொதுவாகவே முடிஞ்ச மட்டும் நம்ம சாப்பாட்டுல நிறைய விஷயங்கள், பட்டாணி, பரங்கிக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி காய்கறிகள் தவிர்த்தேல்னாலே பருப்புகளும் நிறைய சேர்த்துக்க கூடாது. ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன்னாக்கா இந்த வாயு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். நான் இந்த மாதிரி பேசுறதே ஒரு ஐடியில இருந்து வந்திருந்தது. நான் பிளாக் பண்ணிட்டேன். விஜயா 677 சம்திங் லைக் தட் ஒரு ஐடி. எப்ப பார் பிளா 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 இந்த மாதிரி ஏதோ ஒரு நெகட்டிவ் அப்படின்னு. இது நெகட்டிவ் கிடையாது. ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லச்ச, ஒரு பிரச்சனைய சொல்லிதான் அந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்கா இப்ப நானே பாருங்களேன் 2 நாள் முன்னாடி கட்டி இருந்ததுன்னு சொன்னேன்ல, எத்தனை பேர் ஒரு கீழே மெடிசன்ஸ் போட்டிருந்தா தெரியுமா? கமெண்ட் படிக்கிறவாளுக்கு அதுல இருந்து இப்படி வந்தா இது பண்ணலாமா, சோ நம்ம நம்பாத்துல யாருக்காவது இருந்ததுன்னா அது பண்ணுவோம்னு சொல்லி அதுல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் போகும். தயவு செய்து இந்த மாதிரி பிளா 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 சொல்ற ஆளுங்களாம் ஓடி போயிடுங்க. கண்டிப்பா ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னொருத்தருக்கு உதவியாக இருக்கும். சோ அதனால நான் இதை இப்படிதான் பேசுவேன். நான் என்னுடைய வீடியோன்றது இது என்னுடைய சேனல். நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கோசரம் தான் இந்த சேனலே இருக்கு. நம்ம காத்தால எழுந்தோம் அப்படின்னா நம்ம வாசல் பெருக்க போறோம்னு வச்சுக்கோங்க, எய்தாத்துக்காரா வரா, என்னமாலா சாப்பிட்டியா, காஃபி ஆச்சா, டிஃபன் ஆச்சா அப்படின்னா, ஏன் ஆச்சு உங்க வீட்டுலனா, எங்க வீட்டுல இன்னும் பசங்க எழுந்துக்கவே இல்லை, இன்னும் வேலையே ஆகல, மணி ஆயிடுத்து, ஸ்கூல் பஸ் வந்துரும். இதெல்லாம் இயற்கையா ஒருத்தர் கிட்ட நம்மளுடைய வார்த்தைகள் பரிமாற்றம்ன்றது உடனே நெகட்டிவ் அப்படின்னு ஆரம்பிக்கிறதா அப்படின்னு இருந்தா நமக்கு மனுஷாலே கிடைக்க மாட்டோம், நம்ம யாரோடையும் பேச மாட்டோம், நம்ம தனித்து விடப்பட்டுடுவோம், அப்புறம் மென்டல் ஆகி தான் திரிவோம் கடைசியில. சோ அதனால நம்மளுடைய மனசுல என்ன பேசலாம்ன்றத ஒரு இயற்கையான சம்பாஷணை இருந்ததுன்னா அது ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதனாலதான் என்னோட வீடியோல நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டே குக் பண்றேன் நானு. டெஃபினட்டா நிறைய பேர் அதுக்கு பிடிச்சுதான். எங்க பக்கத்து டோர் ஒரு பொண்ணு மாதிரி நான் பாக்குறேன்றத பாக்குறா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரேரா இந்த மாதிரி ஒரு அன்வான்டட் பீப்புளோட கிராசிங் இருக்கதான் செய்யும். அதை ஒண்ணுமே பண்ண முடியாது, தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சோ அந்த பர்சன் நீங்க வீடியோல சொன்னாலும் பரவாயில்ல, மெசேஜ் போட்டாலும் பரவாயில்லன்னு போட்டுதான் நான் மெசேஜ் கூட போட்டு இருந்தேன் நான் அவளுக்கு. பட் நான் சொல்றது என்னன்னா, இந்த ஸ்டெம் செல்ஸ் தெரப்பி கண்டிப்பாக யாருக்காவது ரொம்ப நீ ப்ராப்ளம் இருக்குன்னா அது ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் தான். அதை நீங்க உங்க ஸ்பாட் இன்ஜெக்ஷன் மாதிரி கொடுப்பா. வேற ஒரு ஸ்பாட் இன்ஜெக்ஷன் இருக்கு, அது நாளாமவே பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி இல்லாமல் நம்ம உடம்புல இருந்து ஸ்டெம் செல்ஸ் எடுத்து நமக்கு கொடுக்குறா. அது ப்ராப்பரா டாக்டர் கிட்ட போய் நீங்க கேட்டு அது என்ன ப்ராசஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 24 hours இதுதான் அப்சர்வேஷன்ல இருந்துட்டு தென் நீங்க பேக் டு நார்மல், நீங்க ரொட்டீனுக்கு போயிடலாம். அது உங்களுடைய உடம்புக்குள்ள இருக்கிற செல்ஸ் அது ஆக்டிவேட் பண்றது. ஏஜ் ஆக தேய்மானங்கள் இதெல்லாம் நமக்கு இருக்கதான் செய்யும். அதுல இருந்து கொஞ்சம் ஒரு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுன்றது பண்ணவா சொல்றா. சோ எங்காத்துலயே ஒரு டாக்டர் இருக்கா, அவளா இததான் பண்ணிட்டு இருக்கா. சோ அதனால நான் இத உங்களுக்கு சொல்றேன். யாருக்காவது தேவைப்பட்டால், முட்டி வலி எல்லாம் இருக்கிறவா, இப்ப முட்டி வலி காமன், என் பொண்ணே சொல்றா முட்டி வலிக்கிறது அப்படின்ட்டு. சோ அதனால இன்னைக்கு காலங்கள் ஃபுட்டோட நேச்சர், அப்புறமா 24/7 நம்ம லேப்டாப்ல தான் வேலை செய்யறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால நமக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் கம்மியா போயிடுது. ஓடி ஓடி வேலை செஞ்சதெல்லாம் போய் ஸ்விக்கிலேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு ஆயுசே முடிச்சிடலாம். என்ன கேட்டாக்கா கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆர்டர் போட்டா சாப்பிட்டா அந்த பேப்பர் கவரை வாசல்ல கொண்டு போய் வச்சா குப்பைக்கார எடுத்துட்டு போயிடுவா, முடிஞ்சு போச்சு. பாத்திரம் தேய்க்க வேண்டாம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம். சோ அப்படின்னு இருக்கும்போது வியாதிகளும் ஜாஸ்தி வரதான் செய்யும். அப்புறமா பார்த்தேன் அப்படின்னாக்கா, சாம்சங் நான் மைக்ரோவேவ் தான் வச்சிருக்கேன். அது கன்வென்ஷன் மாடல். நீங்க அதுல பேக் பண்ணலாம், பீட்சா பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். என் பொண்ணு இருந்தானா அதெல்லாம் பண்ணுவா, நான் அதுக்குள்ளெல்லாம் நோண்டுற வேலையெல்லாம் இல்லை. ஸோ அதுவும் பண்ண முடியும். என்னோட மைக்ரோவேவ் சாம்சங் பிராண்டு தான். ஒரு 10 வருஷமா யூஸ் பண்ணிட்டு, சோஃபா சோ குட். ஸோ அதனால நான் சாம்சங் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் மைக்ரோவேவ் நிறைய யூஸ் பண்ணுவேன். அது நடுவுல கலப்பி விட்ட விஷயம்தான் உடம்புக்கு கெடுதல் அப்படின்ட்டு. இட்ஸ் அ மித். யாருக்கு பண்ணலாம்னு தோன்றதோ தாராளமா பண்ணிக்கோங்க. வேண்டான்னு நினைக்கிறவா அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நான் எங்கள் ஆற்றுல வந்து பால் காய்ச்சறது, பால் மில்க் குக்கரில் விசில் விடுறது, பால் காய்ச்சி வைக்கிறது, இந்த வேலைகளே எங்கள் ஆற்றுல கிடையாது. நான் பேக்கெட்டோட அப்படியே பால் உள்ள பாத்திரத்தில் குத்தி வச்சுட்டா எப்போ வேணுமோ ஒரு கப்பு பாலை எடுத்து மைக்ரோவேவ்ல ஹீட் பண்ணி காஃபி குடிச்சிட்டு அந்த ஒரு கப்பை மட்டும் அலம்பிட்டு எடுத்து போட்டு போயிட்டே இருக்கிறது தான். ஸோ முடிஞ்ச மட்டும் நான் பாத்திரங்கள் கம்மியாகவே யூசேஜில் வச்சுப்பேன். ஸோ தேய்க்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால எங்கள் ஆற்றுல காத்தால எழுந்துட்டதுலேருந்து நிறைய விஷயங்களுக்கு நாங்கள் மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுவோம். பெங்களூர்ல இருக்கிறதுனால காத்தால பண்ண இதை வந்து நான் பண்ணி முடிச்சுட்டு செராமிக் வெசல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா ராத்திரி ரீஹீட் பண்ணிக்கிறதுக்குலாம் நான் அப்படியே அந்த பாத்திரத்தை எடுத்து உள்ள வச்சுட்டு ராத்திரி சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த செராமிக் வெசல்ல கடகடான்னு 2 குழப்பி எடுத்து வச்சுட்டு வந்துட்டோம்னா வேலை சீக்கிரமா ஆயிடும். ஸோ மைக்ரோவேவ் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நிறைய கன்வீனியன்ஸ் இருக்கும். அது பழகின வாழ்க்கை அப்படி இல்லை, எனக்கு நார்மலாவே இருந்தாலே ஓகேன்றவா அதையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஸோ அதே போல நான் வந்து பாத்திரங்கள்லாம் நிறைய கேட்டிருந்தேன். ஆல்ரெடி நான் நிறைய போட்டுட்டேன். அந்த கரண்டி ரத்னா ஸ்டோர்ஸ் சென்னையில தான் வாங்கினேன். நேத்திக்கு கூட மோகன் வைத்தியா அவர்கள் கேட்டிருந்தாரு என்னோட இதுல வந்து அந்த கரண்டி எனக்கு வேணும் அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. பரவாயில்லையே, என்னோட வீடியோ எங்கேயோ ரீச் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அகைன் நான் சரவணா இது ரத்னா ஸ்டோர்ஸ் நிறைய பேர் பெங்களூர்ல கிடைக்கிறது, கோயம்புத்தூர்ல கிடைக்கிறதுன்றா, இப்ப எல்லா இடத்துலயும் கிடைக்கிறதுன்னு நினைக்கிறேன். தேடி பாருங்க. நான் வாங்கினது ரத்னா ஸ்டோர்ஸ் சென்னை தான். ஸோ இந்த மாதிரியான சில கொஸ்டின்ஸ் தான். என் பொண்ணு வந்து எம்எஸ் இப்பதான் முடிச்சா, யூஎஸ்ல இருக்கா. எங்க ஆத்துக்கா நான் எங்க அப்பா 3 பேர் தான் பெங்களூர்ல இருக்கோம். அதுக்கப்புறமா வந்து இது பேர் என்ன, யாரோ கேட்டாலே என்னமோ, நீங்க எத்தனை இது நிறைய பேர் பார்க்கணும்லாம் கேட்கிறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சில நேரங்கள்ல கமிட்மெண்ட் பண்ண முடியல. இன்னைக்கு காத்தால எங்க ஆத்துக்கார் இப்ப வந்து அவ மாமாவை பாக்குறதுக்கோசரம் ஒரு இடத்துக்கு போயிருக்க. காத்தால என்னால போக முடியல. போகணுன்ற பிளான் தான் நேத்துக்கு இருந்தது. காத்தால எழுந்துட்ட உடனே ஆத்து சுச்சுவேஷன், அப்பாவோட கண்டிஷன் சம்திங், போக முடியல என்னால. ஸோ அதனால நான் யார்கிட்டயுமே கமிட் பண்ண முடியாது. நான் இப்ப வரேன், இத்தனை மணிக்கு உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்ட்டு. ஒரு டைம் இப்ப எனக்கு மத்தியானம் ஒரு 1லேருந்து 3 கிடைக்கும்னு தோணித்துனா ஓகே, சுச்சுவேஷன் ஓகேனா டக்குன்னு ஓடி போயிட்டு ஓடி வந்துருவேன். அந்த க்ஷணம் பிளான் பண்ணி ஓடுறதுதானே தவிர நிறைய விஷயங்கள் என்னால வந்து முன்கூட்டியே சொல்லி பண்றதுன்றது முடியல. ஸோ அதனால என்ன நிறைய பேர் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்குமே பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஓவர் த மெசேஜ்லயே நம்ம பேசிக்கிறச்ச இந்த பர்சன் எனக்குலாம் அப்படிதான், ஒருத்தர பேசி 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 அவளுக்கு ஒரு உருவமே கொடுத்துருவேன், இப்படிதான் இருப்பா அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி அந்த பர்சனை பார்க்கணுன்றது எனக்குமே எக்ஸைட்டிங்கா தான் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் எல்லாருக்கும் பப்ளிக்ல வந்து என்னோட கான்டாக்ட் நம்பரோ அட்ரஸோ எல்லாம் என்னால கொடுக்க முடியாது. சோசியல் மீடியா பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கும். ஸோ அதனால எனக்கு வந்து கொஞ்சம் வந்து பாக்குறதுல இன்கன்வீனியன்ஸ் இருக்கு. தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆத்துல பெரியவா உடம்பு முடியாதவா இருக்கிற நேரத்துல, அதே போல கை குழந்தை இருந்தாலும் சரி, ரெண்டுமே சட்டன் வேலையை அப்படியே போட்டுட்டு வர முடியாது. சில இன்கன்வீனியன்ஸ் இருக்கு. உங்களோட பிரியத்துக்கு நான் ரொம்ப கட்டுப்பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரோடையும் இந்த மாதிரி எல்லாம் இன்டராக்ஷன் பண்ணி முகம் தெரியாத ஒரு பீப்புளோட நல்ல ரிலேஷன்ஷிப், ஆசீர்வாதம், பிரியம். நேத்திக்கே கேட்டிருந்தேன் உடம்பு எப்படி இருக்கு. நான் நேற்று வீடியோட சொல்ல மறந்துட்டேன் என் உடம்பு எப்படி இருக்கு அப்படின்றத. நான் மச் பெட்டரா இருக்கேன். அப்கோர்ஸ் இந்த கிளைமேட் வேர்சன் ஆக ஆக என்னோட சைனஸ் வந்து மட்டமா போக ஆரம்பிச்சிடும். ஆன்டிபயோட்டிக்லாம் எடுத்தேனாக்கா ப்ராபப்ளி வீடியோவே கூட போட மாட்டேன். பிகாஸ் அந்த மெடிசனோட செடேட்டிவ்னஸ் எழுந்துக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் வரும். இப்பயே ஸ்டார்ட் ஆயிருக்கு. உடனே நெகட்டிவ்னு சொல்லாதீங்க. ஸோ இது வந்து இயற்கை தான். மனுஷனுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒரு கிளைமேட்ல ஒரு மாதிரி பாதிப்புகள் வரும். ஸோ இதெல்லாம் மீறி ஆத்து பொம்நாட்டிகள் வேலை பண்ணி தான் ஆகணும். ஆத்துல இருக்கிறவங்களுக்கு தலையை பண்ணி தான் போட்டு ஆகணும். இதுக்கு நடுவில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ போட்டு உங்க எல்லாருடைய இன்டராக்ஷனோட எனக்கு ஆசீர்வாதம், பிரியம், லவ் அண்ட் கேர் எல்லாமே கிடைக்கிறது. அதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால முடிஞ்ச மட்டும் ஒரு அளவுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டராக்ஷன் ஒன்ஸ் இன் அ வைல் பண்றேன். ஸோ வீடியோ குக் பண்ணிட்டு இருக்கச்ச பண்ணச்சா என்ன ஆயிடும், பாதி கான்சன்ட்ரேஷன் சாப்பாட்லயே இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கு உண்டான தலிகையை சிம்பிளா வீடியோல காமிச்சிட்டு உங்களுக்கு இந்த செக்ஷனை நான் முடிக்கிறேன். நான் இதை நான் தனியாக ஒரு நாள் வீடியோவில் போடணும்னு நினச்சேன். ஸோ ஒன்றுமே இல்லை, சிம்பிள் பீட்ரூட் ரசம். நம்ம யூஸ்வலாக இடித்து மிளகு, ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலை
தட்டி போட்டு புளி ஜலத்தில் தக்காளி, புளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கையில் கசக்கிட்டு அந்த பொடிகள்லாம் ஆட் பண்ணி அதை வந்து நம்ம பீட்ரூட் வடிகட்டின ஜலத்தில் அரைச்சி வடிகட்டின ஜலத்தில் ஒரு கொதி விட்டு எடுத்தேனாலே உங்களுக்கு பீட்ரூட் ரசம் மணக்க மணக்க ஹெல்த்தியான ரசம் ரொம்ப நல்லதாக ரெடி ஆகிடும். இதுக்கு எப்பயுமே நான் சொல்லுவேன் இல்லையா, ரெட் கேப்சிகம், கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி இயற்கையிலேயே கலர் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது கேன்சரை ஃபைட் பண்ணக்கூடிய நேச்சர் உள்ளது. ஒன்ஸ் இன் அ 15 days ஒன்ஸ் நீங்கள் இந்த பீட்ரூட் ரசம் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ரெகுலர் வாழைக்காய் ரோஸ்ட்டு தான் பண்ணியிருக்கேன். உப்பு, காரம், மஞ்சப்பொடி, பெருங்காயம் எல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ பீட்ரூட் ரசமும் வாழைக்காயும் சாதமும் இன்றைக்கு உண்டான சிம்பிள் தளிகை பார்த்தீங்கன்னாக்கா சுட சுட சாதம், வாழைக்காய் ரோஸ்ட்டு, அதுக்கப்புறமா பீட்ரூட் ரசம். உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாரும் தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இந்த வீடியோவை இவ்வளவு பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.